நம்ம காஷ்மீரில் பெஹல்காம் என்ற பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் 26 பேரை ஈவு இரக்கமின்றி கொடூரமாக தீவிரவாத மிருகங்கள் சுட்டு கொலை செய்துள்ளன. அந்த தீவிரவாதிகள் இதுவரை சிக்கவில்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதட்டம் இருக்கிறது. அந்த போர் பதட்டத்தை மிக அதிகமாக உணர்வது யார் தெரியுமா? இங்கே பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள கிராம மக்கள் தான் உச்சகட்ட பதட்டத்தில் இருக்கிறார்கள். வழக்கமாக நம்மெல்லாம் என்ன பார்ப்போம், அதாவது ஒரு வீடு ஒன்று கட்டிட்டா போதும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடு மட்டும் போதாது, பங்கர்கள் கட்டி வருகிறார்கள். பங்கர்கள் என்றால் பூமியோடு சேர்ந்தாப்புல இருக்கும். அது அப்படியே ஏதாவது குண்டு வீசுகிறாங்கன்னா அது உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டால் குண்டு வீசி தாக்குதலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்கிற அளவில் அந்த பங்கர்களை அவர்கள் கட்டி வருகிறார்கள். இதற்கான காரணம் என்னென்னா, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம் இந்தியா சார்பாக கப்பல் படை சார்பாக நடத்தப்படுகின்ற போர் ஒத்திகை இது. அதாவது ஏற்கனவே அந்த ஏவுகணை வீசுவது கடந்த ஒரு வார காலமாக அந்த போர் பயிற்சியில் நாம் ஈடுபட்டு வருகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கையில், சாதாரண ஹைவேல ஒரு போர் விமானத்தை இறக்க முடியுமா என்ற சோதனையும் செய்து பார்த்தோம். அதுவும் வெற்றிகரம். முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். நம் இந்தியா ஒரு பக்கம் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் அதே நேரத்தில் அண்டை நாடான பாகிஸ்தானும் அவர்களுடைய இராணுவ தளபதியை பார்வையிட்டு கொண்டிருக்க, அவர்களும் போர் ஒத்திகையில் ஈடுபடக்கூடிய அந்த ஏவுகணை வீசக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாகி இருக்கின்றன. கடந்த ஒரு வாரத்தில் அவர்களிடமிருந்து வந்திருந்த வெளியான காட்சிகளையும் பார்த்து விடுவோம். இந்தியா பாகிஸ்தான் எல்லை லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு அருகே உள்ள கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்களை எத்தனை நாட்களுக்கு வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்வது? ஒருவேளை போர் வருமா அல்லது பதட்டம் அப்படியே தணிந்து விடுமா? குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போக முடியுமா? முதல்ல போர் வந்தால் ஸ்கூல் எல்லாம் இந்த பகுதியில் இருக்குமா? கல்வி என்பது எட்டாக்கணியாக ஆகிவிடுமா? மருத்துவமனையில் போதிய வசதிகள் இருக்குமா? நம் உறவினர்கள் யாரையெல்லாம் விட்டு பிரிய வேண்டி இருக்கும்? நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற உச்சகட்ட பதட்டத்தில் இருக்கிறார்கள். அது போன்ற ஒரு கிராமத்தின் விஷுவல்ஸை ராய்ட்டர்ஸ் என்ற செய்தி நிறுவனம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லை கிராமம். அந்த கிராமத்தின் காட்சிகளை பார்த்து விடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.